வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நாம் பார்க்க போகிற ஷேர் வந்து என்சிசி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதோட சார்ட் செட்டப், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. டெய்லியில் அபவ் ஆல் ஆவரேஜஸ், வீக்லியில் அபவ் ஆல் ஆவரேஜஸ், மந்த்லிலையும் அபவ் ஆல் ஆவரேஜஸ், குவார்ட்டர்லியில் ஒரு கப்பன் சாசர் மாதிரின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது, கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் கப் அண்ட் ஹேண்டில் சாசர் இல்லை, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இயர்லி. இருங்க, இதுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், கரெக்ஷன் இருக்குங்க. இந்த சிம்பிளுக்கு ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, கரெக்ஷன் சரி பண்ணியாச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல கெயின் ஆகி 176 வந்திருக்கு என்சிசி. 140 வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ அதெல்லாம் ஆர்எஸ்ஐயில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கீங்க, பார்த்துக்கோங்க. பிங்க் லைன் மேலே இது போயிட்டுருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 45 டிகிரிஸில் போயிட்டுருக்கு. வெரி குட் சார்ட். வீக்லியில் 45 டிகிரிஸ் போயிட்டுருக்கு. மந்த்லிலேயும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு ஓவர் பாட் இருக்குது, பட் ஆனால் அது மந்த்லியில் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் இயர் கேண்டில் சூப்பராக இருக்கும். இது என்ன ஓப்பன் லோ சேமா? ஓப்பனிங்கு 84, லோ வந்து 83.6, கிட்டத்தட்ட சேம் மாதிரி. ஸோ புல் பவர் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னா. மந்த்லிலாம் ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுதுன்னு பார்த்தாலும் அதான் ஓவர் பாட்டில் இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன். இதுக்கான ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன். நான் சிபி ரிஜிஸ்டர்டு பங்காளர் கிடையாது. இது வந்து ஒரு சில நாட்கள் விட்டு வாங்குறது நல்லது. ஒரு டிப்பில் எல்லாருன்னா இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணால் வாங்குறது நல்லது. இந்த ப்ரீவியஸ் ஐ ரேட் என்ன? ப்ரீவியஸ் ஐயோட ரேட் வந்து 182.9, இப்போ 176 இருக்குது. ஒரு 170 அது மாதிரி வந்துச்சுன்னா எடுக்கலாம். 170, எஸ் 169 காமிச்சிட்ருக்கீங்க கோல்டன் கலர், அதை பார்த்துக்கோங்க. அந்த ரேட்டுக்கு பக்கமாக இருந்தால் வாங்கலாம். ஸோ ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில். அடுத்து என்ன? சூப்பர் ஐக்கனசியில் பார்த்தலாம். டெய்லியில் குட், வீக்லியில் குட், மந்த்லி சார்ட்டு வரல, பிரேக் ஆகுது. ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆல் இண்டிகேட்டர்ஸ் டெய்லியில் வந்து 90% புல்லிஷ், வீக்லியில் 100% புல்லிஷ், மந்த்லியில் வந்து ஒரு 70% புல்லிஷ். பிரேக் அவுட் ஆகிருக்கு. அபவ் ஆல் ஆவரேஜஸ். புல்லிஷ் வால்யூம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. புல்லிஷ் வால்யூமு ஓனை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓனை பேட்டர்ன் என்னப்பா பயங்கரமாக இருக்குது. ட்ராயிங்கு டடா எக்ஸிபிஷனில் வர இது மாதிரி இருக்குது, லேசர் லைட்டு மாதிரி. குட். அது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். அந்த பேட்டர்ன் வந்து 140. இந்த 140 கீழே வீக்லியில் உங்களுக்கு வந்து ஒரு சில வாரங்கள் ட்ரேட் ஆனால் கூட ஒரு ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். நான் வேறு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவுக்குமே நீ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டாப் லாஸ் கிடச்சிரும். இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஹோல்ட் பண்ண வேண்டிய ஷேர். ஓகே, ஒன்றுத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மற்ற பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் 2024 போய் பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும், பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். எல்லா எக்ஸையும் ஒரே பையில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம குருநாதர் வாரன் பஃபட். அதுதான். வேறு என்ன? ட்ரெண்ட் லைன் அப்வர்ட் ஸ்லாப்பிங் சேனல் புல்லிஷ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. வீக்லியில் ஏதாச்சும் ட்ரெண்ட் லைன் இருக்கா? இருக்குது. டவுன்வர்ட் ஸ்லாப்பிங் சேனல், அதுலேயும் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன் வீக்லிலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்வர்ட் ஸ்லாப்பிங் சேனலில் போயிட்டுருக்கு, வெர்டிகலாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மந்த்லியில் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு 140 பக்கமாக நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். சரி வாங்க, மற்ற ஸ்டாப் லாஸ் என்னான்னு பார்த்துடலாம். குவார்ட்டர்லி ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 100 கீழே, இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 140, அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கீழே ட்ரேட் ஆனால் இன்னொரு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? வேறு என்ன? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர். ட்ரேட்ஸ் எல்லாம் ஈக்குவல் பொசிஷனில் எடுக்குங்க கண்டிப்பாக.
எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுலேயாச்சும் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிவிங்க. அந்த ஷேர்லேருந்து அதோட டெக்னிக்கல் லெவல்ஸை பற்றி நான் எல்லா கமெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.